வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் ஒரு அழகான கதையின் பெயர் மருமகளின் மாற்றம். இந்த கதை நமக்கு ஒன்று சொல்லப் போகிறது. அன்பிருந்தால் எதையும் மாற்ற முடியும். வாங்க கதைக்குள் போகலாமா? மருமகளின் மாற்றம், அன்பால் வென்ற கதை. ஒரு வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே எப்போதும் சண்டை நடந்து கொண்டே இருந்தது. மாமியாரின் கடுமையான பேச்சால் மனவேதனை அடைந்த மருமகள் ஒரு நாள் ஒரு பெரியவரிடம் சென்று உதவி கேட்டாள். என் ஐயா, என் மாமியாரை தொலைத்துவிட ஏதாவது வழி இருக்கிறதா? எனக்கு ஏதாவது மருந்து கொடுங்கள் என்று கேட்டாள். அந்த பெரியவர் ஒரு பாட்டிலை கொடுத்து, இதில் ஒரு விஷம் இருக்கிறது, ஆனால் இது மெல்ல மெல்லத்தான் வேலை செய்யும். நீ இதை கொடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்றால் நீ உன் மாமியாரிடம் மிகுந்த அன்புடன் பழக வேண்டும். அவர் கேட்கும் உணவுகளை சமைத்து அதில் இந்த மருந்தை சேர்த்து கொடு என்றார். மருமகள் அதேபோல் செய்யத் தொடங்கினாள். மாமியாருக்கு பிடித்த உணவுகளை சமைத்தாள். அவரிடம் கோபப்படாமல் அத்தை அத்தை என்று அன்பாக கவனித்துக் கொண்டாள். தினமும் அந்த மருந்தை உணவில் கலந்து கொடுத்தாள். மருமகளின் அன்பான மாற்றத்தைக் கண்ட மாமியாரின் மனம் உருகியது. அவரும் மருமகளை தன் சொந்த மகள் போல் நேசிக்கத் தொடங்கினார். இருவரும் இப்போது மிகவும் நெருக்கமாகிவிட்டனர். திடீரென்று மருமகளுக்கு பயம் வந்தது. ஐயோ, என் அத்தை இப்போது எவ்வளவு நல்லவிடக்கூடாதே என்று பதறிக்கொண்டு மீண்டும் அந்த பெரியவரிடம் ஓடினாள். பெரியவரிடம் அழுது கொண்டே, ஐயா, அந்த விஷத்தை முறிக்க மருந்து கொடுங்கள், என் அத்தை சாகக்கூடாது என்றாள். பெரியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் கொடுத்தது விஷம் அல்ல, அது வெறும் தேன். உண்மையான விஷம் உன்னுடைய கோபத்தில்தான் இருந்தது. நீ அன்பாக நடக்க ஆரம்பித்ததும் உனக்குள் இருந்த பகை என்ற விஷம் அழிந்துவிட்டது. இப்போது உனக்கு ஒரு நல்ல அம்மா கிடைத்து விட்டார் என்று சொன்னார். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? அன்பும் இனிய பேச்சும் மனங்களை இணைக்கும். அதனால் நாமும் எல்லோரிடமும் அன்பாக இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம். பாய் நண்பர்களே.